வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவசர சந்திப்பொன்றை நடத்திய ஜனாதிபதி தற்போதைய நிலைமை குறித்து நாட்டு மக்களுக்கு கூறிய முக்கிய தகவல்கள். மின்சார வாகனங்களை பயன்படுத்துபவர்களுக்கு ஜனாதிபதியின் கோரிக்கை. අපේ දැන් තියෙන බලශක්තිය අපි පරිස්සම් කර ගැනීම සඳහා තමයි අපි QR කේතයක් අපි හඳුන්වා දී තිබෙනවා. இலங்கையில் இணையமூடாக நடக்கும் மோசடிகள். அதிரடியாக கைதான 134 வெளிநாட்டவர்கள். You told me that you have passport in these phones. My phone, just the visa. No. No. நாடாளுமன்றம் வர எனக்கு எரிபொருள் இல்லை. அர்ச்சுனா ஆதங்கம். මේ රට එන්න මේ වීඩියෝ එක බලාගෙන මිනිස්සුන්ට ලොරි ටෝකයක් දීලා යන්න පුළුවන් නම් ඒක තමයි ශ්‍රී ලංකාවේ උණ්ඩුව කියලා කියන්නේ. උණ්ඩුව யாழ வனப்பகுதியில் சுற்றி வளைப்பு. சிக்கிய இருவர். மின்வெட்டை தவிர்க்க முடியாது. வலுசக்தி அமைச்சர் ஒப்புதல். QR முறையின் மூலம் ஒரு வாரத்துக்கு 30 லிட்டர் மட்டும்தான் வழங்கப்படுகின்றது. அகோரமான செயற்பாடு நடைபெற்றால் இதற்கு பொறுப்பாக இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான். எரிபொருள் நெருக்கடி. 430 மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட விசேட சலுகை. புதன்கிழமை விடுமுறை ஏன்? தெளிவுபடுத்திய அமைச்சர். අදත් දවසේදී අනිවාර්ය සීමා කිරීමක් කරනවා. විශේෂයෙන්ම திடீரென வீதியில் மயங்கி விழுந்த நபரிடம் பெருமளவு நகைகள் மற்றும் பணம். போலீசார் செய்த செயல். எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி. அரசாங்கத்தின் அதிரடி திட்டம். அவர்கள் சில நேரங்கள்ல நர்சரியில போய் படிப்பிக்கிற நிலைமையில சில நேரம் ஆரம்ப பாடசாலைகள்ல ஒரு குறைந்தது ஒரு வைத்தியராக பாஸ் அவுட் பண்ணுகிற ஒருவர் ஏ லெவலுக்கு பயோ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இந்த மூணுல ஒரு பாடத்தை படிக்கக்கூடிய ஒரு ஐயா கொஞ்சம் சும்மா இருங்க. ஐயா கொஞ்சம் பேசுறதுக்கு இருங்க. கத்தாவோட பாதா கரான கொஞ்சம் இருங்க. நாட்டில் நிலவும் மின்சார தேவையை சீராக முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் மின்சார வாகன உரிமையாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட கோரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளார். தற்போதுள்ள மின்சார பயன்பாட்டு நிலவரத்தை கருத்தில் கொண்டு மின்சார வாகனங்களை மதிய நேரங்களில் மின்னேற்றம் செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், தினமும் இரவு 6 மணி முதல் 10 மணி வரை மின்சாரத்திற்கான கேள்வி மிக அதிகமாக காணப்படுகிறது. மாலை வேளைகளில் மின்சார வாகனங்களை மின்னேற்றுவதன் மூலம் தேசிய கட்டமைப்புக்கு சுமார் 300 மெகாவாட் மேலதிகமான சுமை ஏற்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பகல் நேரங்களில் சூரிய சக்தி உள்ளிட்ட புனர் நிர்மாணிக்கத்தக்க எரிசக்தி மூலம் அதிகளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் அந்த நேரத்தை பயன்படுத்தி வாகனங்களை மின்னேற்றம் செய்வது மிகவும் பொருத்தமானது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டில் தற்போது நிலவும் எரிசக்தி மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் உச்சகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என உறுதியளித்த ஜனாதிபதி மார்ச் மாத தேவையான 3,30,000 டன்களுக்கு மேலதிகமாக 3,80,000 டன்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சுகாதார சேவை, விமான நிலையம் மற்றும் துறைமுகம் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக பாதுகாப்பு எரிபொருள் இருப்புகளை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு விவசாய நடவடிக்கைகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெருந்தோட்டத் துறையில் தேயிலை தோட்ட பயன்பாடுகளுக்கு QR முறையின் கீழ் வழங்கப்படும் ஒதுக்கீடு போதாதெனில் அவர்களுக்கு மேலதிக எரிபொருள் வழங்கப்படும். உணவு விநியோக வலையமைப்பு பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அத்தியாவசியமான உணவு மற்றும் மரக்கறி விநியோகஸ்தர்களுக்கான எரிபொருள் விநியோகமும் உறுதிப்படுத்தப்படும். அதே நேரம் அரசாங்கத்தின் எரிபொருள் பாவனையை குறைந்தபட்சம் 25% குறைக்கும் நோக்கில் அரச பணியாளர்களுக்கு வாராந்தம் புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நெருக்கடியை தவிர்ப்பதற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துள்ளது. எனவே பொதுமக்கள் எவரும் இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உரையில் தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்க டாலர்களில் வருமானம் ஈட்டும் வர்த்தக நிறுவனங்கள் தமக்கு தேவையான எரிபொருளை தாமே இறக்குமதி செய்து கொள்ளலாம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் அதனை சுற்றுலா மற்றும் ஏற்றுமதி துறைகளுக்கு விற்பனை செய்வதற்கு தற்காலிக அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டு மக்களுக்கு நேற்றைய தினம் வழங்கிய செய்தியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட இணையவழி மோசடி வலையமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு பாரிய அளவிலான நடவடிக்கையில் 134 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிகாரிகளுக்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் இலங்கை ராணுவத்தின் புலனாய்வு பிரிவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களமும் இணைந்து இந்த சோதனையை நடத்தியுள்ளனர். சந்தேக நபர்கள் தங்கியிருந்த இவ்விரு பகுதிகளிலும் உள்ள 5 தங்குமிடங்களில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்த சோதனைகளை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 126 சீன நாட்டினர், 4 மியான்மர் நாட்டினர் மற்றும் 4 தாய்வான் நாட்டினர் அடங்குவர். இவர்கள் அந்த இடங்களிலிருந்து செயற்பட்ட இணையவழி மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஏராளமான மணிக்கணனிகள், கைபேசிகள் மற்றும் பிற தொழில்நுட்ப உபகரணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களும் கைப்பற்றப்பட்ட பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன.
வெளி மாவட்டங்களில் இருந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள வரும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் 15 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் உரையாற்றிய அவர், யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு வருவதற்கு தமக்கு வரும் 15 லிட்டர் பெட்ரோல் மாத்திரம் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த எரிபொருள் ஒதுக்கீட்டை வைத்துக் கொண்டு நான் இடையில் அனுராதபுரத்தில் தங்கியிருந்து விட்டு அடுத்த வாரமே கொழும்புக்கு வர வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த விடயம் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பதில் கிடைத்தவுடன் சபைக்கு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். யாழ வனப்பகுதியில் கரவிலை விலங்கு சரணாலயம் மற்றும் வெகரகல வனவிலங்கு அலுவலக அதிகாரிகள் இணைந்து நடத்திய ரோந்து பணியின் போது அரை மற்றும் 1/4 ஏக்கர் பரப்பளவில் கஞ்சா பயிரிடப்பட்டிருந்த 2 தோட்டங்களுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்கு தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் ஒரு தற்காலிக கூடாரமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு இருவர் கைது செய்யப்பட்டதுடன் நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அரசு எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் எதிர்காலத்தில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்துவதை தவிர்க்க முடியாமல் போகலாம் என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு மோதல்கள் வெடித்த போதே மின்வெட்டு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அரசு எரிசக்தி துறையை சரியாக முகாமைத்துவம் செய்ததாலேயே இதுவரை மின்வெட்டு இன்றி மின்சாரத்தை வழங்க முடிந்துள்ளது. மின்வெட்டை தவிர்க்க அரசு தனது உச்சகட்ட முயற்சிகளை எடுத்து வருகிறது. இருப்பினும் ஒரு கட்டத்தில் மின்சார விநியோகத்தை தடை செய்ய வேண்டிய நிலைமை உருவாகலாம். தற்போதைய இக்கட்டான சூழலை அதிகாரிகள் மிக நெருக்கமாக கண்காணித்து வருகின்றனர் என்றும் முடிந்தவரை நீண்ட காலத்திற்கு தடையின்றி மின்சாரத்தை வழங்குவதற்கான மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அமைச்சர் இதன் போது உறுதியளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சபையில் முன்வைத்த தரவுகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் மானியத்தின் கீழ் மீன்வளத்துறையில் உள்ள 430 களப்பணி அதிகாரிகளுக்கு 2026ஆம் ஆண்டில் மின்சார மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதிகாரப்பூர்வ பணிகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் போக்குவரத்து சிரமங்களின்றி தங்கள் பொறுப்புகளை திறமையாக நிறைவேற்றுவதை உறுதி செய்வதே இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோட்டார் சைக்கிளை வாங்குவதற்காக ரூபாய் 264.59 மில்லியன் வழங்க இந்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த மானியத்தை பெறுவதற்காக இந்தியாவுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈடுபடுவது தொடர்பாக மீன்வளம், நீர்வளம் மற்றும் கடல்வள அமைச்சர் முன்வைத்த முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசாங்க சேவைகளின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்காகவே புதன்கிழமை விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெளிவுபடுத்தியுள்ளார். வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் விடுமுறை வரும்போது அலுவலக பணிகள் தொடர்ந்து பல நாட்களுக்கு பாதிப்படைகின்றன. எனவே விடுமுறையை புதன்கிழமைக்கு மாற்றுவதன் மூலம் நீண்டகால தடங்களின்றி அரசாங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். அரசாங்க அலுவல்களை முற்றாக மூடாமல் பொதுச் சேவைகளை பராமரிப்பதற்கு வாரம் முழுவதும் அத்தியாவசிய பணிகள் இயங்குவதை உறுதி செய்வதற்கும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமையால் உருவாகியுள்ள எரிபொருள் விநியோக பிரச்சினையை கருத்தில் கொண்டு அரசு துறைக்கு புதன்கிழமை விடுமுறை வழங்க அரசாங்கம் முடிவு செய்ததாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தற்பொழுது இந்த நாட்டிலே மட்டுமல்ல சர்வதேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மிக பாரிய யுத்தம், அசாதாரண சூழ்நிலை, இதன் காரணமாக எங்களது இந்த நாடு, சிறிய நாடு, என்னென்ன பிரச்சனையை எதிர்நோக்கப் போகின்றது. எரிபொருள் என்பது மிக தட்டுப்பாடான ஒரு சூழ்நிலை, பாரிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த நாடு தள்ளப்பட போகின்றது. அது உலகளாவிய ரீதியிலே இருந்தாலும் இந்த சிறிய இலங்கை எனும் நாடு அதிலே தப்பிக்கொள்ள முடியாது என்று இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சிறந்த கொள்கையின் மூலம், நாங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டத்தின் மூலம் இந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதிலே விசேடமாக விவசாயம் இன்று வடகிழக்கிலே, பொதுவாக வடகிழக்கிலே மட்டுமல்லாமல் ஏனைய பிரதேசங்களிலும் விதைப்பு ஆரம்பிக்கப்படுகின்றது. ஒரு புறம் வயல் வெட்டுகின்ற, அறுவடை செய்கின்ற அதே நேரம் இன்னொரு பகுதியிலே அம்பாறை மாவட்டத்திலே திருக்கோவில், ஆலையடிவோம்பு, அக்கரைப்பற்று போன்ற, பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே உழவுகின்ற விவசாயிகள் தங்களது நிலத்தை பண்படுத்துகின்ற செயற்பாட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த விவசாயிகளின் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அந்த விவசாயிகளுக்கு தேவையான எண்ணெய், டீசல், எரிபொருள் என்பது QR முறையின் மூலம் ஒரு வாரத்துக்கு 30 லிட்டர் மட்டும்தான் வழங்கப்படுகின்றது. இந்த 30 லிட்டர் என்பது ஒரு ஏக்கர் உழவுவதற்கு மட்டும்தான், பண்படுத்துவதற்கு மட்டும்தான் இந்த 30 லிட்டர் எரிபொருள் தேவையாக காணப்படும். ஆனால் அங்கே இருக்கின்ற விவசாயத்தின் மொத்த ஏக்கர் நிலப்பரப்பை பார்த்தால் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட
ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயம் செய்யப்பட போகின்றது. இதற்கு தேவையான எரிபொருள் எங்கே எடுப்பது? ஆகவே இதிலே முதலாவது இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்ற, இந்த நாட்டின் ஏழை மக்களின் வயிற்று பசியை போக்குகின்ற விவசாயத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அம்பாறை மாவட்டம் 20% நெல்லை உற்பத்தி செய்கின்றார்கள். இந்த உழவர்களுக்கு தேவையான, உழவு இயந்திரத்துக்கு தேவையான அந்த டீசலை 30 லிட்டர், ஒரு வாரத்துக்கு 30 லிட்டர், இது கொஞ்சம் கூட ஒரு சிறிய அளவு கூட காணாது. இதனை நீங்கள் கரசனை எடுத்து இந்த அரசாங்கம் அந்த உழவு இயந்திரங்களுக்கான டீசலை நீங்கள் கூடுதலாக கொடுக்க வேண்டும். அதாவது உழவு இயந்திரங்களுக்கான டீசல் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு நீங்கள் 75 இருந்து 100 லிட்டர் டீசலை வழங்குகின்ற பொழுதுதான் அங்கே விவசாயம் சரியாக செய்து முடிக்க முடியும். இந்த அரசு அந்த பிழையை விட்டால் பாரிய உணவு தட்டுப்பாடை இந்த அரசு எதிர்நோக்க வேண்டி வரும். அது மட்டுமல்ல, வெளிநாடுகளிலே இருந்து விவசாயிகளுக்கு தேவையான உர மானியங்களை, கிருமிநாசினிகளை இறக்குமதி செய்ய வேண்டும். இந்த நாட்டிலே நிதி இருக்கின்றது என்று அரசாங்கம் சொல்லுகின்றது. கூடுதலான நிதியை செலவழித்து பசலையை இறக்குமதி செய்யுங்கள். இப்போது பசலை தட்டுப்பாடு ஏற்படுத்தியிருக்கின்றது. விவசாயிகள் கிருமிநாசி கடைகளுக்கு, பசலை கடைகளுக்கு சென்றால் பசலை இல்லை. ஆகவே பசலை இல்லாத அந்த துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டால் விவசாயிகளின் விளைச்சல் கேள்விக்குறியாகும். விவசாய விளைச்சல் கேள்விக்குறியாகினால் இந்த நாட்டின் உணவு உற்பத்தி மிகவும் பாதிப்படையும். ஆகவே அரசு தேவையற்ற விடயங்களுக்கு, அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான செலவுகளை குறைத்து அதனை நிறுத்தி இந்த மிக அத்தியாவசியமான தேவையான பசலை இறக்குமதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், கிருமிநாசினியை மேற்கொள்ள வேண்டும். இதனாலே விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள், மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். மீனவர்களுக்கான எண்ணெய் சரியாக கிடைக்கவில்லை என்றால் மீன் உற்பத்தி பாதிக்கப்படும். ஒட்டுமொத்தமான மீன் உணவு, கடல் உணவு என்பது மிகவும் பாதிப்படை. இதனை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். விவசாயிகளை கவனத்தில் கொள்ளுங்கள், மீன்பிடி நபர்களை கவனத்தில் கொள்ளுங்கள், அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யுங்கள். இதனை அடிப்படையாக கொண்டு கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த விடயம் நீங்கள் சரியாக செய்யாவிட்டால் இதற்கு பொறுப்பாக இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் காரணமாக இருப்பார்கள். இந்த நாட்டின் அகோரமான செயற்பாடு நடைபெற்றால் இதற்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். தலவாக்கலை வீதியில் மயங்கி விழுந்த ஒருவரை மீட்டு அவரிடமிருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் பணத்தை தலவாக்கலை போலீசார் பாதுகாப்பாக ஒப்படைத்துள்ளனர். இவ்வாறான செயலில் தலவாக்கலை போலீசார் முன்மாதிரியாக செயற்பட்டுள்ளனர். கடந்த 14/3/2026 அன்று சனிக்கிழமை தலவாக்கலை நகரில் நபர் ஒருவர் சுவாச கோளாறு காரணமாக மயங்கி வீழ்ந்துள்ளார். இதன்போது அங்கு கடமையில் இருந்த போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி சுகத் மடுலகல்ல தலைமையிலான குழுவினர் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்தனர். மயங்கி விழுந்தவரிடம் இருந்த தங்க நகைகள், பணம் உள்ளிட்டவற்றை மீட்ட போலீசார் நேற்றைய தினம் அவற்றை உறவினர்களிடம் பாதுகாப்பாக ஒப்படைத்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக வளமையான விநியோக பாதைகளில் தடைகள் ஏற்பட்ட போதிலும் நாட்டில் எரிவாயு விநியோகத்தை தடையின்றி முன்னெடுத்து செல்ல அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய சுவிட்சர்லாந்தின் ஜியோ கேஸ் ட்ரேடிங் SA நிறுவனத்துடன் இணைந்து அமெரிக்காவிலிருந்து எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த புதிய வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் தவறாது எரிவாயு கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளன. விநியோக பாதை நீண்ட தூரத்தை கொண்டிருப்பதால் போக்குவரத்து செலவுகள் ஓரளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என்றாலும் நுகர்வோருக்கு எந்தவித தட்டுப்பாடுமின்றி எரிவாயுவை வழங்குவதே இதன் பிரதான நோக்கமாகும். உலகளாவிய ரீதியில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் நாட்டின் எரிசக்தி தேவையை தொடர்ச்சியாக பூர்த்தி செய்வதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தீர்மானம் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக நாங்கள் பல்கலைக்கழகம் போகின்ற போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும். ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய் பாஸ் அவுட் ஆகி அதன் பிறகு வெளியால் வருகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சொந்த காலில் நிற்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்து பாஸ் அவுட் ஆகிறோமோ, முக்கியமாக மருத்துவம் சார்ந்த அல்லது இன்ஜினியரிங் சார்ந்த கோர்ஸ்களை தவிர, டாக்டர் அல்லது இன்ஜினியர் அல்லது லோயர், இந்த மூன்றையும் தவிர சாதாரணமாக ஆர்ட்ஸாக இருக்கலாம், அல்லது வணிக கல்வியாக இருக்கலாம், அல்லது சயின்ஸாக இருக்கலாம். இந்த இந்த பல்கலைக்கழக பாஸ் அவுட்ஸுக்கு எங்களுடைய இலங்கையில் இந்த பாஸ் அவுட் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய தலையடியாக இருக்கிறது. இன்றைக்கு பாஸ் அவுட் பண்ணுறோமோ அண்டையில் இருந்து தம்பி எங்கே வேலை,
கவர்மெண்ட் ஜாப் கிடைத்து விட்டதா என்கிற கேட்கிற கேள்விகள் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு வந்த அரசாங்கம் அந்த நேரங்களில் நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக இந்த பாஸ் அவுட்ஸுக்கு வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்ற ஒரு பதவி, அதில் வந்து எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று எந்த ஒரு டிஓஆரும் இல்லை. அதாவது வந்து இந்த அபிவிருத்தி உத்தியோகர்கள் அவர்கள் என்ன வேலையை செய்ய வேணும், அவர்களுடைய தற்போதைய தராதர நிலை என்ன, எஸ்எல்எஸ் ஸ்டாண்டர்ட் என்ன, எஸ்எல் ஸ்டாண்டர்ட் என்ன, அவர்களுடைய ஸ்கீம் என்ன, அவர்கள் அதுக்கு மேலே ப்ரொமோஷன் போகலாமா, சாதாரணமாக நாங்கள் ஒரு வைத்தியராக படிக்கின்ற போது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும், அல்லது ஒரு லோயராக இருக்கும்போது எல்எல்பியை முடிச்சு போட்டு எல்எல்எம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஒரு டிப்ளமா ஒன்றை செய்தால், அண்மையில் தான் பார்த்தேன் 2019ஆம் ஆண்டில் இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் பாஸ் அவுட் பண்ணப்பட்ட இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு இன்று வரைக்கும் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட், சில அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வந்து ஆசிரியர்களாக, அதாவது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடைய நியமனங்களை பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலே ஆசிரியர்களாக வேலை செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இந்த அரசு சேவைக்கு வந்தார்களோ அந்த நம்பிக்கை இப்போது இல்லாமல் போயிருக்கிறது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சுதேச மருத்துவம் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட சுதேச மருத்துவ பாஸ் அவுட் இன்று வரைக்கும் அவர்களுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாமல், எதிர்காலத்தில் நாங்கள் வைத்தியர்களாக ஒரு டாக்டர் என்கிற டிகிரியை வச்சுக்கொண்டு ஒரு பேருக்கு முன்னால் மிஸ்டர் மிஸ் இருக்கிறத டாக்டர் என்று மாற்றுகின்ற ஒரு பட்டம் எடுத்த பிறகு கூட தற்போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக வேலை செய்கிற நிலைமை வந்து இருக்கிறது. ஆகவே நீங்கள் வந்து இப்போது 1.5 வருடம், இந்த 1.5 வருடத்துக்கு பிறகுதான் நீங்கள் இன்றைய கொண்டு இருக்கிறீர்கள் இந்த டெவலப்மெண்ட் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு வந்து ஒரு சட்ட வரையறை கொண்டு இவர்களை டிஃபைன் பண்ண வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை கொண்டு வந்திருந்த போது உண்மையாகவே சந்தோஷப்பட்டு நான் இன்று வரைக்கும் இருந்து 5.5 வரைக்கும் இருந்து கதைக்கு வைக்கக்கூடிய முக்கியமான காரணம் இது. ஒரு முக்கியமான விடயம். ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டாக்டராக பாஸ் அவுட் பண்ணி சுதேச வைத்தியமாக முடிச்சு போட்டு வருகின்ற ஒருவருக்கு அபிவிருத்தி உத்தியோக தொழிலை தான் நாங்கள் கொடுக்குறோம். அதுவும் வந்து அவர்கள் வந்து சில நேரங்களில் நர்சரியில் போய் படிப்பிக்கிற நிலைமையில், சில நேரம் ஆரம்ப பாடசாலைகளில் ஒரு குறைந்தது ஒரு வைத்தியராக பாஸ் அவுட் பண்ணுகிற ஒருவர் ஏ லெவலுக்கு பயோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த 3ல் ஒரு பாடத்தை படிக்கக்கூடிய ஒரு வசதி கூட இல்லாமல் கடந்த நாட்களில் நீங்கள் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு கடந்த நாட்களில் உங்களுடைய பில் அல்லது ஆக்ட் வந்திருக்கிறது. சுதேச வைத்தியராக வந்திருக்கிறவர்கள் ஏ லெவலுக்கு பயோ கூட படிப்பிக்க இயலாது. அதாவது வந்து ஏ லெவல் பயோ டீச்சர்ஸாக வருகிறவர்களுடைய அந்த தகமைகளுக்குள்ள சுதேச வைத்திய பாஸ் அவுட் கூட நீங்கள் போடையில நிற்க சரியான கவலையாக இருக்கிறது. என்ன ஒரு விடயத்தை பார்க்கணும், கிட்டத்தட்ட அண்மைய தினங்களில் சாகும் வரை உண்ணாமிரதம் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தராக வந்த ஆசிரியர்கள் வந்திருந்தவர்கள். அதே நேரத்தில் பார்க்கணும் இந்த அதிபர்களாக 2021 2024 வரைக்கும் தேர்வு செய்யப்பட்டவர்களில் 1500 பேருக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டு மிச்சம் பாஸ் மார்க்ஸை தாண்டின எத்தனையோ பேருக்கு வந்து இன்று வரைக்கும் அந்த அவர்களுடைய அதிபர்களான நியமனங்கள் இன்று வரைக்கும் கொடுக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை. இவர்களால் எந்த ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைக் ஒரு பேக் இந்த பெட்ரோல் செட்டில் கூட நிற்கிறது வந்து கூட அபிவிருத்தி உத்தியோகத்தராக தான் இருப்பார்கள். இவர்கள் சில பாடசாலைகளில் வேலை செய்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருந்தும் அவர்கள் டீச்சராக வேலை செய்கிறபடி நன்றி 2 மணிக்கு பாடசாலை முடிவடைந்த பிறகு கூட அவர்கள் 5 மணி வரைக்கும் இருந்து சைன் பண்ணி போக வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் வார்த்தைகளில் மட்டுமில்லை, இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், இந்த சுதேச வைத்தியர்கள், இந்த அரச ஊழியர்களுடைய இந்த படிநிலை தொடர்பான விடயங்களை சட்டம் மூலமாக பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.